ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் லிப் பாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ரெண்டு திங்ஸ் மட்டும்தான். ஒரு பீட்ரூட், கொஞ்சோண்டு நெய் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேஸ்லின் எடுத்துக்கலாம். 5 rupees வேஸ்லின் வைக்க இல்லையா, அந்த வேஸ்லின் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க ஸ்கின்னை அதை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம அறியும் போதே நம்ம கையில் லைட்டாக ரெட்டிஷ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம இதை நல்லா பாயில் பண்ணி வைக்கும்போது நம்ம கையில் போடும்போது நல்லா நமக்கு ரெட்டிஷ் காட்டும். ஸோ அதனால் நம்ம இதை லிப் பாமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு லிப்பெல்லாம் ரொம்ப பிளாக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிப்பெல்லாம் போக 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 கலர் சேஞ்ச் ஆகும், பிங்கிஷாக மாறும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், சும்மா அரைச்சோம் அப்படின்னாலே அதில் ஜூஸ் வந்துடும். ஓகே, இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போ இதில் நம்ம ஜூஸ் தனியாக எடுக்க போகிறோம், ஃபில்டர் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா கையில் மட்டும் எடுத்து உருண்டை பிடிச்ச மாதிரி பண்ணேன் அப்படின்னா பார்த்தாலே தெரியும், அதுலேருந்து ஜூஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம இதில் வாட்டர் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அதோடய ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இதை துருவியும் எடுத்துக்கலாம். துருவி எடுக்கும்போது நமக்கு ஜூஸ் கிடைக்கும், ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும். நம்ம ஜூஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோன்றதால நான் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 ஓட்டு மட்டும் ஊட்டி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுலேருந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ மொத்தமாக எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இது நம்ம கையில் போடும்போதே நமக்கு ரெட்டிஷாக காட்டும். ஸோ நம்ம லிப்பில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இதுவுமே காட்டாது. நமக்கு நம்ம லிப்ஸ்டிக் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஸ்டேவாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே நான் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபில்டர் பண்ணணும். மறுபடியும் அகைன் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்துடும். கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கையில் பண்ணும்போது இந்த மாதிரி திப்பியெல்லாம் நிறையா வந்திருக்கும். ஸோ அதனால் நான் மறுபடியும் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது மேலே புஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஜூஸும் வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். ஓகே, இப்போது ஃபுல்லாக லிக்விடாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை டேரெக்டாக ஸ்டவ்வில் வைக்காமல் டபுள் பாயிலாக பண்ண போகிறோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா கிளறி விட போகிறேன். ஓகே, இப்போது நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இது ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இது 2 டைப்பாக பண்ணேன். அந்த ஒரு டைப் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இன்னொரு டைப்பில் என்ன பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிட்டு இதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த ஜூஸ் மட்டும் நல்லா பாயில் ஆகிட்டு லாஸ்ட்டாக நான் இதில் கீ ஆட் பண்ணி அது கூட கொஞ்சோண்டு வேஸ்லின் ஆட் பண்ணி மேக் பண்ணது. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது சும்மா ஜஸ்ட்டு நல்லா பாயில் ஆகும்போது அது கூட கீ எடுத்து நான் இதில் போட்டேன். 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஹோம்மேட் கீ தான் நான் எடுத்துக்கிட்டது. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த கீயும் இந்த பீட்ரூட் ஜூஸும் ரெண்டுமே மர்ஜ் ஆகிட்டு அந்த ஹீட்லேயே அது கரைஞ்சிரும். நல்லா நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம அப்படி விடலை அப்படின்னா கீ தனியாக பீட்ரூட் ஜூஸ் தனியாக அந்த மாதிரி செப்பரேட் ஆகிடுது. ஸோ நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். மிக்ஸ் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அதை நல்லா ஹீட் எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ஒரு பாட்டிலில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது ஃபுல்லாக நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மேலே கீ வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதுங்களா? கீ செப்பரேட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நல்லா டைட்டாக மூடிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஃபுல் டைட்டில் மூடணும். ஓகே, இப்போ மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா இதில் கீ தனியாக அந்த ஜூஸ் தனியாக செப்பரேட்டாக வந்துருச்சு, தெரியுதா? இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீயை மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் நல்லா ரெட்டிஷாக நமக்கு தெரியும். ஒரு மெரூன் கலர் போட்ட ஃபீல் வரும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன்.
பேலன்ஸ் இருக்கிறத நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக, ஃபேஸ் பேக் போடுறதுக்காக நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதில் நமக்கு கீ மட்டும் தனியாக தெரியல. ஓகே, இவ்வளோதான். இதுதான் ஹோம்மேட் லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே மெர்ஜ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஒரு சில டைம் எப்படி வருது அப்படின்னா கீ தனியாகவும் அந்த பீட்ரூட் ஜூஸ் தனியாகவும் நமக்கு வருது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் மேலே இருக்க கீயை மட்டும் தனியாக எடுத்துருங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நான் அந்த பீட்ரூட் ஜூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த ஜூஸ் எடுக்கும்போது ஒரு சில கொஞ்சம் திப்பி வந்துச்சு இல்லையா, அந்த பீட்ரூட்டை நான் தனியாக மாஸ்க் போடுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் எல்லாமே நேச்சுரல் பியூட்டி டிப்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள்.